கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மிட்வீக் சர்வீஸில் ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தை நம்ம தேடி, அவருடைய பிரசன்னத்தை தேடி நாடி, அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதில் மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாலை வேளையில் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் முன்குறித்தபடினால இந்த மாலை வேளையில் நம் அனைவரையும் அவர் கூட்டி சேர்த்து வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில் அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய நன்மைகளை நாம் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம அவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். என்னோட இணைந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று சத்தத்தை உயர்த்தி அவரை நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். நம்மளுடைய கிருபையை கொண்டாடி இந்த அருமையான பாடலை பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று பாடுவோம் என்ற பாடல் நமக்கு தெரிந்த பாடல். சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாக பாடுவோமா? அல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திராமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சொல்லுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை
பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை. நம்மளை காத்தவரை துதிப்போமா? நம்மை காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நித்திய தேவன் சத்திய பரன், நித்தமும் அவர் நம்மை காப்பாற்றி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் பாடினது போல அவர் நித்தியமானவர். அவர் நம்மை நித்தமும் நடத்த வல்லவராய் இருந்தார். இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளிலும் கூட ஆண்டவர் தம்மை ஆராதிக்க, இந்த வருடத்தில் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்படி இந்த அருமையான மாலை வேளையை நமக்கு அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். உற்சாகத்தோடு அவரை ஆராதிக்கும்படி நமக்கு அவர் புது பலன், புது ஜீவன், புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தான் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, தேங்க் யூ ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் அப்பா. எத்தனை பேர் அவர் நல்லவர்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அவர் வல்லவர் சொல்றீங்க? நம்மை நித்தமும் நடத்தின அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். சர்வ வல்லவராய் இருக்கிறபடினால நம்முடைய கால்களை அவர் அசைவுற விடாமல், நம்முடைய பாதங்களை அவர் தள்ளாட விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு அவர் நடத்தி வருகிறார். நன்றியோடு நம்ம பாட போகிற இன்னொரு பாடல நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்று விசுவாசிக்கிறேன். சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியோட நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை
என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை. அவரை பார்த்து சொல்லுவோமா? கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. இந்த அடியை பாடுவோமா? துன்பங்கள் என்ன வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை. தைரியமா சொல்லுவோமா? கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை. தைரியமா கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. ஓ நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு. மீண்டும் சொல்லுவோமா? நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வு செய்தவரே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஏராளமான நன்மைகளை நம் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணியுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, நீர் எங்களை நீதிமானாக்கினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. அப்பா உடைய கிருபை மாத்திரம் இல்லைனா எங்களால் இன்னைக்கு இவ்வளவு விடுதலை ஆராதிக்க முடியாது அப்பா. உடைய காருண்யம், உடைய தயவு, உடைய இரக்கம் எங்க மேல இல்லைனா இன்னைக்கு நாங்க இவ்வளவு விடுதலையோட சந்தோஷமா உடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க முடியாத ஆண்டவரே. இதற்காக நீர் பெரிய கிரயத்தை செலுத்தினபடினாலும் உமக்கு நன்றி. எங்களை ரத்தம் சிந்தி நீர் மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் உடைய பிரசனத்தினால எங்களை மூடுகிறீரே, உமக்கு நன்றி. உடைய பிரசனம் எங்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள நீர் வாசமாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த நெருங்கிய உறவை நீர் ஏற்படுத்தினதற்காக நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நிறைவா உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் வைத்தபடினால் உமக்கு நன்றி. எங்களை விட்டு ஒருபோது விலகாத, ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு விலகாத பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக எங்களுக்குள்ளாக நீர் எங்களுக்கு அனுப்பி தந்தபடினால் உமக்கு நன்றி தகப்பனே. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வெளியேற பெற்ற பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களை தாங்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் நடத்தி வந்த அந்த பாதைக்காக நன்றி.
நீதிமானுடைய பாதை ராஜ பாதை போல இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறது போல ஒரு ராஜ பாதையில நீர் எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி. எந்த ஒரு கேடும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து ஏந்தி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் தியானிக்க இந்த மாலை வேளையில நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற அன்பை தியானிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம், உம்முடைய அன்பு மாறாதது. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய அன்பு பெரிய காரியங்களை செய்திருக்கிறதப்பா. அந்த அன்பை தான் நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, Lord Jesus, we thank you Lord. Thank you Jesus. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. அவரை பார்த்து சொல்லுவோம், நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீ இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் உணர்ந்து சொல்வோமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தா எனக்கு தகுதி. உங்க பிரசன்னந்தா எனக்கு, உங்க பிரசன்னந்தா எனது. மீண்டும் சொல்லுவோமா, உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தா எனக்கு தகுதி. உங்க பிரசன்னந்தா எனக்கு இயேசுவே, உங்க பிரசன்னந்தா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தா எனது தகுதி. எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்க பிரசன்னந்தா? ஓ எஸ், உங்க பிரசன்னந்தா எனது தகுதி. ஓ, எங்களை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எங்களை அழைத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை விட்டு ஒரு நாள் கூட விலகாம, ஒரு நிமிடம் ஒரு நொடி கூட விலகாம எங்கள் கைகளை பிடித்தவர் நீர். பிடித்த கரங்களை இன்னும் வரைக்கும் ஆண்டவரே நீர் கைவிடாமல் நடத்தி வருகிறீர்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் எங்களை நிற்க பண்ணினவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய தகுதி உம்மால வருகிறதப்பா. எங்களுடைய தகுதி உம்மால வருகிறது ஆண்டவரே. மேன்மை பாராட்ட எங்களிடத்துல எதுவும் இல்லப்பா. எல்லாமே உடைய கிருபை ஆண்டவரே.
எல்லாமே உம்முடைய கிருபை ஆண்டவரே. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த எங்களை தேடி வந்தது உம்முடைய கிருபை. எங்களை தேடி வந்தது உம்முடைய பேரன்பு ஆண்டவரே. தூரமாக இருந்த புறஜாதிகளாக இருந்த ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தேடி வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு சொந்தம் கொண்டாட வைத்தது உம்முடைய ரத்தம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, thank you Jesus. விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது கிருபையே. விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது கிருபையே. உங்க கிருபைதா எனக்கு முகவரி. உங்க கிருபைதா எனக்கு தகுதி. உங்க கிருபைதா எனக்கு முகவரி. உங்க கிருபைதா எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உம்முடைய வார்த்தையினால இன்றைக்கு நாங்கள் பிழைத்து இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால நாங்கள் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைத்தது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைத்தது உம்முடைய கிருபை. கிருபையானவரே, வார்த்தையானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். thank you Jesus. உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. நீங்க தான் அந்த வார்த்தையானவராய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில சுகம் இருக்கு. அந்த வார்த்தையானவராய் நீர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையில விடுதலை இருக்கிறபடினால நீர் எங்களுக்குள்ள விடுதலையின் ஆவியானவராய் வாசமா இருக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே செழிப்பு இருக்கிறபடினால நீர் எங்களுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் ஊற்றா எங்களுக்குள்ள நீங்க தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹalleluya. thank you Jesus. hallelujah. There is no one like you Father Lord. There is no one like you Father Lord. எங்களை நேசிக்க உம்மை போல யாரும் இருக்க முடியாத ஆண்டவரே. உம்மை போல பெரியவர் யாரும் இருக்க முடியாத ஆண்டவரே. உம்மை போல தாராளமாக ஏராளமாக எங்களுக்கு கிருபை அருளதுக்கு யாருமே இல்லப்பா. நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. பாரபட்சம் பார்க்காம நல்லார் மேலும் தீயார் மேலும் மழையை வர்ஷிக்கப்படுகிறவர் நீர் ஒருவரே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு ஒரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உயர்த்துவமா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. எங்கள் இயேசுவே நீரே
பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே ஓ ஷகலரதரே ஓரமலரஹதுரு புஷிகலரபதுரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவர் நீர் அப்பா. உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சகலமும் உங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஓ சகலத்தின் நீர் எங்களுடைய கால்களுக்கு கீழ்படுத்தியிருக்கிறீர் அப்பா. ஓ thank you Jesus. என் தேவனால செய்ய கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. You're a wonder working God. Oh thank you Jesus. இயற்கைக்கு அப்பாற்பட்ட எங்களால் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்ய வல்லவர் நீர். இந்த மாலை வேளையில நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த மாலையில நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. உம்மால செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. உம்முடைய சொல்லுக்கு காற்றும் கடலும் அடங்கும் ஆண்டவரே. ஓ thank you Jesus. வார்த்தையினால் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர் நீர். உம்முடைய வார்த்தையினால சகலத்தையும் ஸ்தாபித்தவர் நீர். சகலத்தையும் ஒழுங்குபடுத்தினவர் நீர் அப்பா. அப்பேற்பட்ட வல்லம் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஓ thank you Jesus. உம்முடைய வார்த்தையினால செய்யக்கூடாதவைகள் ஒன்றும் இல்லையே. உம்முடைய வார்த்தையினால செய்யக்கூடாதவைகள் ஒன்றும் இல்லையே. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறபடினால உமக்கு நன்றி. ஓ thank you Jesus. எங்களால் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்யக்கூடிய உம்முடைய வெளியேற பெற்ற வார்த்தைக்காக நன்றி. Thank you Jesus. Hallelujah. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. சொல்லுவோமா? எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே. பாடுவோமா? அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா
எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே. எங்கள் சார்பில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் சார்பில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா யார் எழும்ப முடியும் அப்பா? எந்த ஆயுதம் எங்களுக்கு விரோதமா எழும்ப முடியுமா ஆண்டவரே? எங்கள் சார்பில் எங்களுக்காக நிற்கிறீர் அப்பா. ஓ எங்கள் ஆற்றலானவரே, எங்கள் சார்பில் எங்களுக்காய் நிற்கிறவரே. தேங்க்யூ ஜீசஸ். எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் என் நேசருக்கே, எனக்காய் நிற்கும் என் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் என் நேசருக்கே. Thank you Jesus. அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எங்கள் சார்பில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறீரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எங்க பாத்திரத்துடைய பங்காய் நீர் இருந்து ஆண்டவரே, நாங்க செய்யற எல்லா காரியத்திலும் நீங்க பங்கா இருந்து ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு ஞானமாயிருந்து, நீங்களே எங்களுக்கு ஆற்றலாயிருந்து எங்களை போதித்து பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து நீர் நடத்தி வருகிறதுக்காக நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த மாலை வேளையிலும் கூட உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி அப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும், உங்களுடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருக்கணும். எங்கள் ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்க சார்பில் இருக்கிறீங்கப்பா, நீர் எங்க சார்பில் இருக்கிறீங்க, எங்க பட்சமாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையும் செய்வீராக ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீர் கொண்டு வருகிறதுக்காக நன்றி. அதை எங்கள் ஆவியில் நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. மீதியான எல்லா வேளையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் இந்த மிட்வீக் சர்வீஸில் தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பெருஞ்சுமை. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு சுமையும் நம்ம சுமக்க வேண்டியது இருக்குது, அப்படி தானே? வேலையில் சுமை இருக்குது, குடும்பத்தில் உறவுகளுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சுமை நம்மளை அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று, இட் வில் ட்ரை டு பர்டன் அஸ். ஸோ வென் யூ ட்ரை டு கேரி எவ்ரிதிங், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சுமக்கும் பொழுது நம்ம வருத்தப்படுறோம். வி பிகம் வெரி டயர்ட். வரி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்மளால் சுமக்க முடியாத அளவுக்கு அது மீறி போகும் பொழுது, நம்மளோட திராணிக்கு மேலாக அது போகும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை அது அழுத்த ஆரம்பிச்சிருது. வி பிகம் வெரி வெரி வியரி, டயர்ட். சுமக்க முடியல, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிடுறோம். ஸோ டாக்ஸிங்காக இருக்குது அந்த 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 பாரம் நம்ம அழுத்தும் போது இட் பிகம்ஸ் வெரி டாக்ஸிங்.
ஸோ இந்த வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, நான் அப்படியே அதில் பின்தொடர்ந்து வர்ற வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஸோ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஜீசஸ் ஏன் நுகத்தை குறித்து பேசுகிறாங்க. இதில் நுகம், பாரம். அப்போ நுகத்துக்கும் பாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும்போது, நுகம்னா ஆங்கிலத்தில் யோக். அப்போ அந்த யோக்னா என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் படிக்கும் பொழுது, இப்போது ஒரு சுமையை சுமக்கிறதுக்கோ இல்லாட்டினா ஒரு காரியத்தை செய்கிறதுக்கோ ஒரு 2 அனிமல்ஸ் தேவைப்படுது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு நிலத்தை உழணும். ஒரு உழவன் ஒரு நிலத்தை உழும் பொழுது ஒரு யோக் இஸ் நத்திங் பட் அ உடன் கிராஸ் பீஸ். ஒரு உடன் கிராஸ் பீஸ் அதை 2 அனிமல்ஸ் தேவைப்படும். அப்போ 2 அனிமலுமே ஒரே பொசிஷனில் ஒரே லைனில் போனால் மட்டும்தான் அந்த நிலத்தை அவரால் உழ முடியும், அந்த காரியத்தை ப்ரொடக்டிவாக அவரால் செய்ய முடியும். இப்போ ஆனிமல்ஸ் பார்த்திங்களா, புத்தி இருக்காது. ஒரு இடத்துக்கு ஒரு திசையில் போகும்போது இன்னொரு திசைக்கு இழுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் 2ம் ஒரே திசையில் போகணுங்கிறதுக்காக இட் ஹேஸ் டு பி அலைன்டு வித் ஈச் அதர். ஒன்று போகிற திசையிலேயே மற்றொன்றும் போக வேண்டியது இருக்கும். அப்போ இந்த உழவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 2 மாடுகள் மேலேயும் ஒரு நுகத்தை மேலே செலுத்துவார், மேலே வச்சு அதை டைரக்ட் பண்ணி கொண்டு போவார். அப்போ 2ம் அலைண்டாக போகும். இப்போது அலைண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படின்னா 2 மிருகங்களும் 2 மாடுகளும் ஒரே திசைக்கு போகணும். அப்படி இல்லை, எந்த மாடு ரொம்ப வலு கொடுக்குதோ அந்த திசைக்கு தான் இன்னொரு மாடும் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது. அப்போது நான் அந்த யோக் குறித்து யோசிக்கும்போது இட் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் 2 persons. இப்போ அதே மாதிரி ஒரு லோட் மேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹெவியான ஒரு லோடை இழுத்து கொண்டு போகிறதுக்கு நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். லோட் மேன்லாம் அந்த வண்டியில் அதே மாதிரி தான் அந்த மாடை கட்டி அந்த யோக்கை அது மேலே போட்டிருப்பாங்க. இந்த லோட் மேன் டைரக்ட் பண்ணுவாங்க. 2 மாடுகளும் அப்படியே ஒரே திசையில் அந்த லோடை புல் பண்ணிட்டு போகும். அப்போ நான் இதை யோசிக்கும் பொழுது ஜீசஸ் சொல்கிறாங்க, ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. முதல் வசனத்தில் கம் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. கம் டு மீ, சுமை சுமர்ந்து பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 29வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா அவருடைய நுகம்னா என்ன? ஹி கால்ஸ் அஸ் கம் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் நத்திங் பட் கம் டு ஹிஸ் டீச்சிங்ஸ், கம் டு ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தைக்கு வாங்க. நீ பெருஞ்சுமை சுமந்து டயர்டாக இருக்கிறியா, உன்னால் முடியலையா, சுமந்து போகிறதுக்கு இது ரொம்ப உன்னை அழுத்துதா, கஷ்டமாக இருக்கா, அப்போ நீ என்கிட்ட வா, நீ என்ன செய்யணும்? கம் டு மை டீச்சிங்ஸ். அப்போ அவருடைய டீச்சிங்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யும்? இந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு அவருடைய டீச்சிங்ஸ் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஸோ வென் யூ கோ டு ஹிஸ் டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் பெருஞ்சுமை சுமந்து உங்களால் முடியாது, என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரென்த் அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் போகும் பொழுது அது என்ன செய்யுமா? விடாய்த்து போன உங்களோட ஆத்துமாவை, வியரியான உங்களோட ஆத்துமாவை, டயர்டான உங்களோட ஆத்துமாவை அது ஸ்ட்ரென்தன் பண்ணுமா. அந்த ஆத்துமாக்கு அது இளைப்பாறுதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நுகத்தை குறித்து நான் இன்னும் எளிதாக எப்படி கற்றுக்கிறது? நுகம்னா 2 பேர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நான் யோசிக்கும்போது நான் இதை எப்படி எளிதாக நான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் இப்படி கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கட்டில் இருக்குது. அந்த கட்டில் நாங்கள் நகர்த்தணும். இப்போ ஒரு சூழ்நிலை, நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதை ஒரு ஆளால் நகர்த்த முடியாது. அப்போது நான் நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி நான் தள்ளி வந்துட்டேன். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது ஜோ என்னோட மூத்த மகன் இருக்கான், அவனும் அவங்களோட அப்பாவும் சேர்ந்து அதை தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க.
அப்போது ஜோ வந்து ரெடியாகி என்ன பண்ணுறான், அவனோட 2 ஆர்ம்ஸையும் வந்து அந்த கட்டில் மேலே கையை வச்சு எல்லா ப்ரெஷரையும் கொடுத்து, காலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுவர் மேலே ஏறுறான். அந்த 2 கையையும் வந்து கட்டில் மேலே வச்சு தள்ளுறான். கட்டிலோட அதே சைடில் இன்னொரு பக்கத்தில் அவங்க அப்பா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட முட்டு வச்சு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து 2 ஆர்ம்ஸை வச்சு தள்ளுறாங்க. அப்போ கட்டில் வந்து நவுண்டுருச்சு. அப்போ நான் பார்த்துட்ருக்கேன், கண்டிப்பாக ஜோ வந்து தள்ளுறதுனால அந்த கட்டில் நகர முடியவே முடியாது. ஆனால் கட்டில் நகர்ந்துருச்சு. அப்போ கட்டில் நகரதுக்கு காரணம் என்ன? இன்னொரு பக்கம் அவங்க அப்பா, ஜோவுடைய அப்பா வந்து வித் ஆல் ஹிஸ் மைட் அவங்களோட கையை வச்சு அந்த முட்டு வச்சு வித் ஆல் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அவங்க அந்த கட்டில் தள்ளும்போது அந்த கட்டில் வந்து நகர்ந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், யோக் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் 2 people. அப்போ ஜோவும் ஜோ அப்பாவும் தான் அந்த கட்டில் தள்ளுனாங்க. ஆனால் ஜோ எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த கட்டில் வந்து அவனுடைய பலத்தினால தள்ள முடியலை. கட்டில் நகர்ந்துச்சு, ஆனால் இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஜோஸ் எஃபர்ட்ஸ். அவங்க அப்பாவோட மைட்னால அந்த கட்டில் நகர்ந்து போச்சு. அப்போ பாரம் சுமக்கிற நம்மளோட சொந்த எபிலிட்டினால, செல்ஃப் ஸ்ட்ரென்த்னால, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால அந்த பாரத்தை நம்ம சுமக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது டெஃபினெட்லி வி வில் நாட் பி ஏபிள் டு மூவ் இட். கண்டிப்பாக நம்மளால் அதை செய்ய முடியாது. ஸோ அந்த யோக்கோட மறுபக்கத்தில் we have to be yoked with Jesus. இப்போ பார்த்தீங்கன்னா the world is demanding, highly demanding. எதையாவது ஒன்று மாற்றி நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒன் ஆஃப்டர் தி அதர், சேலஞ்சஸ் ஆஃப்டர் சேலஞ்சஸ். எதையாவது நம்மகிட்டேருந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். பீட் நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், நம்ம உறவுகளுக்கு மத்தியில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே, இட் டிமாண்ட்ஸ் சம்திங் ஆர் தி அதர் ஃப்ரம் அஸ். நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சந்திக்கிறதுக்கு எங்கேருந்து பலன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கிது இந்த சவால்களை நம்ம சந்திக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன், பொருளாதார தேவைகள்னால பயங்கர நெருக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? அதர் தேன் கோயிங் டு த வேர்ட், தேவன்கிட்ட போய் வார்த்தையை வாங்கி அதை சமாளிக்கிறதுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, we will run to people for help. ஒவ்வொருத்தரையாக தேடி போவோம். அங்கே லோன் வாங்கிடுவோமா, இல்லைனா ஒரு ஜுவல் லோன் எடுத்துருவோமா, இத்தனை வட்டிக்கு வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சொந்த முயற்சியில் நீங்கள் இறங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, we will go astray. we will try to fall into some kind of pit. ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு அப்போட வார்த்தைக்கிட்ட போய் when you go to the Lord's word, when you get yourself yoked with Christ, அவர் சொல்கிறார்ல, come to me, my word, my yoke is gentle சொல்கிறார்ல. ஸோ the word is gentle enough and it will give you all the strength. அதை தேடி நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுத்தரும். அப்போ ஜீசஸ் சொல்கிறாங்க, come to me, I will teach you to profit. ஏசாயா 48:17 வாசிக்கிறோம் இல்லையா? இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன். இந்த சிச்சுவேஷனில், இந்த ஃபினான்ஷியல் பேர்டனில் இருந்து நீ எப்படி வெளியில் வரணும், என்ன செஞ்சால் நீ இதிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வில் டீச் யூ. ஸோ யூ ஹாவ் டு பி யோக்ட் வித் கிரைஸ்ட். அவருடைய வார்த்தையோடு நம்ம இணைந்திருக்கும் போது, அதோடு நம்ம அலைன் ஆகி இருக்கும் பொழுது ஹி வில் டீச் அஸ். அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த பாரத்தை நம்ம எப்படி சுமக்கணும், லெகுவாய் மாற்றி தருவார். அதை இன்னொரு சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா, உறவுகள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா, சில சமயங்களில் ரிலேஷன்ஷிப்ஸை மேனேஜ் பண்ண முடியாது நம்மளால். இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் குறிச்சின கவலை நமக்கு நிறைய உண்டு. எப்படி பிள்ளைகளை வளர்க்குறது தெரியல, பயம் வந்துடும். வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற தகப்பன் தாய்க்கு ஒரு கவலை உண்டு. என்ன, பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்கறது, கல்யாணத்தை குறிச்சின கவலை, படிப்பை குறித்த கவலை, இதெல்லாம் ரொம்ப இருக்கும்போது யாருக்காவது நம்ம கல்யாணம் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமையை நம்ம இறக்கி வச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். மாறாக அவங்க வார்த்தை இடத்துல போகும் பொழுது they will get some kind of strength, தெளிவு உண்டாகும், அவங்களுக்கு ஒரு பீஸ் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். தேவனிடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆலோசனை,
அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் கரெக்டான கதவுகளை திறக்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுதான் வழி, இதில் நடன்னு சொல்லிட்டு ஜீசஸ் ஹிம்செல்ஃப் வில் டீச் தெம். கரெக்டான ப்ரொப்போசல் கண்டுபிடிக்கிறதுக்கு, கரெக்டான ஃப்யூச்சரை அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கு வார்த்தையானவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் இதை குறித்து நான் யோசிச்சு கொண்டே இருக்கும் பொழுது இது என்னோடய வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போது என்னோடய இளைய மகன் ஜெஷு இருக்கான். அவன் இப்போ யூகேஜியில் இருக்கிறான். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு தெரியும். எல்கேஜி பார்த்திங்கன்னா போன வருஷம் என்னால் அவனுக்கு எதுவுமே சொல்லித்தர முடியல. அவனை என்னால் ஆன்லைன் கிளாஸஸில் உட்கார வைக்க முடியலை. அப்போ யூகேஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். என்ன எப்படியும் படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக டைம் டேபிள்லாம் ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்து இந்த வீக்குள்ளே இத்தனை ஆல்ஃபபெட்ஸ், இத்தனை நம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சாதாரண ஏபிசி தானே, நம்மளால் முடியாதது என்ன இருக்குது, அதெல்லாம் படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூகேஜியில் பயங்கர என்னையே நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு நான் அந்த யூகேஜி ஆன்லைன் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மென்டாலிட்டியில் தான் நான் இருந்தேன், அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். அப்போ கிளாஸ் ஆரம்பித்த முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த குரூப்பில் மட்டும் ஒரு 20 பிள்ளைகள் இருந்தாங்க. பயங்கர இன்ட்ராக்டிவான பிள்ளைகள். அப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா மேம் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து கோரஸாக பதில் சொல்கிறதும், நிறைய அந்த மாதிரி மாற்றி அவங்க மேம் கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது இப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரு கலக்கம் உண்டாயிட்டு. ஐயோ, நம்ம போன வருஷம் பிள்ளைக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம விட்டுட்டோமே, இப்படி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே நாட்களை, நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஜெஷுவை பார்க்கும்போது ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு. அப்போது ஜெஷுவோட அப்பா அங்கே உட்காந்துருக்கும்போது நான் அவங்கள்ட்ட எனக்கு கண்ணில் கண்ணீரே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க, தே ஆர் ஃபார் அஹெட் ஆஃப் ஜெஷு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே செய்கிறான், நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கவே இல்லையே, இப்போ அவங்க லெட்டர்ஸ்லேருந்து ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்களே, நான் என்ன செய்வேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஜஸ்ட் ரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ரெஸ்ட் பண்ணு, ரிலை ஆன் காட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட் டே இப்படி சொன்னாங்க. நான் அவங்க ரெஸ்ட்டுன்னு சொன்ன உடனே என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், நான் தானே பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறேன், நீங்கள் ஈஸியாக ரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சி விட்டுட்டேன். செகண்ட் டேயும் அதே மாதிரி மேம் ஒவ்வொருத்தரையாக கேள்வி கேட்குறாங்க. நான் ஜெஷுவோட காதில் போய் ஆன்சரை ப்ராம்ப்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருந்துச்சு. நல்ல அறிவாளியான பிள்ளைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி அந்த பிள்ளைய போன வருஷம் நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்காம வேஸ்ட் பண்ணிட்டோமே. திரும்பவும் அவங்க அப்பா அங்கே உட்காந்துருந்தாங்க. மறுபடியும் கேட்டேன், அழுதுகிட்டே கேட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அப்போவும் அவங்க அப்பா சொன்னாங்க, ரெஸ்ட் பண்ணு அப்படின்னாங்க. அப்போது எனக்கு அந்த ஜோ கட்டில் தள்ளின அந்த ஞாபகம் வந்துச்சு. வித் ஆல் ஹிஸ் மைட் ஹீ ட்ரை டு புஷ் இட். அவன் அவனுடைய எல்லா பலத்தோடையும் அந்த கட்டில் நகர்த்தணும்னு நினச்சான். அவன் அப்ளை பண்ணியும் அவனால் அதை அவனோட திராணியில் அதை செய்ய முடியாமல் போயிட்டு. ஆனால் அந்த பக்கத்தில் இருந்த அவன் கூட ஹி வாஸ் யோக்ட் வித் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பாவோட பலத்தினால அந்த கட்டில் நகர்ந்துச்சு. இட் ஸ்ட்ரைக் மை மைண்ட், என்னோடய மைண்ட் அதை ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. அப்போ நான் உடனே போய் அந்த டைம் டேபிள் அந்த எல்லாத்தையும் தூக்கி அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் என் மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுட்டேன். நான் சொன்னேன், ஏசப்பா என்னால் முடியாது, நான் போன வருஷம் நான் டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த வருஷம் ஐ ஹேட் ஹை ஹோப்ஸ், எப்படியாவது பிள்ளைய படிக்க வச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பலனில் நான் சார்ந்திருந்துட்டேன். ஆனால் இப்போ தெரியுது அது என்னால் முடியாது. ஆனால் உங்கள் வார்த்தை சொல்லுதில்லப்பா, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களப்பா, யூ ஹவ் ப்ராமிஸ்ட் மீ தட் யூ வில் டீச் மை சில்ட்ரன்லப்பா. அப்போ நான் உங்களை ரிலை பண்ணி இருக்கிறேன், எனக்கு இந்த டைம் டேபிள் பிஸ்னஸ்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை என்னை பலப்படுத்துச்சு. அவர் சொன்ன அந்த வார்த்தை, யோர் சில்ட்ரன் ஷால் பி டாட் பை மீ அப்படின்னு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்ற அந்த வார்த்தை என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. அப்போ ஈவினிங்கில் நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு உட்காருவோம். நான் ஜெஷு ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டோம், 1/2 hour ஜெஷுக்கு 1/2 hour ஜோக்கு. அப்போ நான் நினச்சேன், ஜெஷுக்கு என்ன படிக்க வருதோ அதை மட்டும் நான் கொடுப்பேன், ரொம்ப டேக்ஸ் பண்ண மாட்டேன், நான் அவனை பேர்டன் பண்ண மாட்டேன். ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்கல்ல, யோர் சில்ட்ரன் ஷால் பி டாட் பை மீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஸோ ஐ புட் த ப்ரெஷர் ஆன் ஹிம். நான் ஜீசஸ் மேலே என்னோடய ப்ரெஷரை நான் போட்டுடுறேன். என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் கையை மட்டும் வைக்கிறேன், ஜோ மாதிரி நான் என்னோடய கையை மட்டும் வைக்கிறேன், மிச்சதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஷு உட்கார வச்சேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்ஃபபெட்ஸோட.
அவன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நினச்சதை காட்டிலும் அவன் இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி அழகாக ஃபார்ம் பண்ணி வேர்ட்ஸ் ஆகட்டும் நம்பர்ஸ் ஆகட்டும் ரொம்ப அழகாக எழுதிட்டு அந்த கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிட்வீன், ஆஃப்டர், நியர், ஃபார், அதெல்லாம் ரொம்ப லெகுவாக பயங்கர சாதாரணமாக அவன் செஞ்சுட்டு ஹி என்ஜாய்ட் டூயிங் இட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் என்னோடய பலத்தில் அதை நான் செய்யணும்னு நினைக்கும்போது எனக்கு வந்தது வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். அளவே செஞ்சுட்டேன். நான் பயந்துட்டேன். ஐயோ நம்ம அப்படின்னு சொல்லி பயந்து ஒரு கில்ட்டுக்குள்ளே போய் அப்படிலாம் நான் ஆனேன். ஆனால் அந்த வார்த்தைக்கிட்ட போகும்போது அந்த வார்த்தை என்கிட்ட சொல்லுச்சு, நீ வரி பண்ணாத, யோக் யோர் செல்ஃப் வித் மீ, அலைன் யோர் செல்ஃப் வித் மீ. ஏன் நீ உன் பாரத்தை தனியாக சுமக்கணும்னு நினைக்கிற? நான் உன் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை என்னை தேற்றுச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இருக்கலாம், ஆனால் இட் அப்ளைஸ் டு ஆல் ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப். எந்த இடத்துல நீங்கள் பாரம் சுமந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 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 தவறான டெசிஷன் எடுத்து அடுத்தாப்பில் எப்படி அடுத்த அடி எடுத்து வைக்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டு இருக்கலாம். இல்லைனா உங்கள் பிள்ளைகளை குறிச்சின பெரிய கவலைகள் உங்கள் மனசில் இருக்கலாம். இல்லைனா ஏதாவது உடஞ்சி போன உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு வியாதியில் அகப்பட்டு தவிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் கூப்பிட்றாரு, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. கம் டு மீ, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அவர்கிட்ட போகும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய நுகம் அழுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய நுகம் எளிதாக இருக்கும். அதை நம்ம ரோமன் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த 30வது வசனம், ஆம் என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பேர்டனை தனியாக சுமக்கணும், நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பாரம் உங்களை அழுத்தும். இட் வில் புட் யூ இன்டு சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஜோ மாதிரி நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளை திராணியால் அதை தள்ள முடியாது. நீங்கள் எப்போ உங்களை when you yoke yourself with Christ, அவருடைய வார்த்தையோடு நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா இட் இஸ் ஜென்டில். அது உங்களை அச்சுறுத்தாது. இட் வில் நாட் த்ரெட்டன் யூ. நீங்கள் ஓடி போய் யார்கிட்டயாவது ஆலோசனை கேட்கும் பொழுது அவங்க ஒருவேளை உங்களை அச்சுறுத்தி விடலாம், ரிப்போர்ட்ஸ் சொல்லலாம். டாக்டர்ஸ்கிட்ட போகும்பொழுது ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பாரத்தோடு போகிறீங்க, நீங்கள் போய் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஈவன் த ரிப்போர்ட்ஸ் மைட் த்ரெட்டன் யூ. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஒரு நாளும் த்ரெட்டன் பண்ணாது. இட் இஸ் ஜென்டில் லைக் ஜீசஸ். ஜீசஸும் வார்த்தையும் வேறு வேறு இல்லையே. அப்போ அவருடைய வார்த்தை, அவர் சொல்கிறாரு, என்னுடைய நுகம், அவருடைய வார்த்தை, ஆம் என் நுகம் அழுத்தாது. அது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கும். விடாய்த்து போன உங்களோட ஆத்மாவை அது தேற்றும். அது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஸோ we have to learn to align ourselves with Jesus. அப்போ நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்க? இந்த சுமையை சுமக்கும்போது நம்ம சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலையை யார்கிட்டே நம்ம கொடுத்துட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. நான் கூட சில சமயங்களில் அப்படி நான் இருப்பேன். எங்கள் வீட்டில் ஏதாவது எங்கள் மேட்டு ஏதாவது வேலை கொடுத்துட்டு அவங்கள க்ளீன் பண்ண வைக்க சொல்லிவிட்டு நான் போயிருப்பேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு திருப்தி இருக்காது. நான் திரும்பி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ மனிதர்களை நம்பி நம்ம சுமையை ஷேர் பண்ணும்போது கூட சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை நம்பி நம்ம சுமையை நம்ம அவரோட ஷேர் பண்ணும்போது, நம்ம அவரோட கூட இணைந்திருக்கும்போது, when we are aligned with him, அவர் அதை நம்மளுக்கு பரிபூரணமாய் அதை செய்து முடிக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நிறைவாக செய்து முடிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை நான் ஒரு சின்ன இதை சொல்லி முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு அப்பா இருந்தாங்க. அந்த அப்பா ஒரு வித்தை காமிக்கிற ஒரு அப்பா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல 100 அடி உயர்வில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம், ஒரு பில்டிங் மேலே கயிறு கட்டி, அதாவது 2 கட்டடம் இருக்குது 2 சைடில். அப்போ ஒரு கட்டடத்தில் இருந்து இன்னொரு கட்டடத்தில் கயிறு கட்டி அந்த கயிறு மேலே நடக்கிறாரு, வித்தை காட்டுறாரு. அப்போ அவர் நடந்து போகும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தோளில் அவருடைய மகனை சுமந்து கொண்டு போகிறாரு. அப்போ ஒரு பில்டிங்கில் இருந்து அந்த கயிறு மேலே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது மற்றொரு பில்டிங்கில், அந்த அதர் சைடு ஆஃப் த பில்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆடியன்ஸ் நிற்கிறாங்க. நின்றுட்டு பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துட்ருக்காங்க, ஒரு பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. என்னடா இந்த மனுஷன் இப்படி கயிறில் நடந்து வர்றாரே, தனியாக நடந்து வந்தால் கூட பரவாயில்ல, இப்படி ரிஸ்க் எடுத்து தோளில் மகனையும் சுமந்துட்டு வர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க.
அப்போ இந்த அப்பா வந்து கையில் ஒரு கம்பு வச்சுருக்கிறாரு, நல்லா பேலன்ஸ் பண்ணி அந்த மகனையும் சுமந்துட்டு அந்த பில்டிங்கில் இருந்து இந்த பில்டிங்க்கு வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் நின்றுக்கிட்டு இருந்த எல்லா ஆடியன்ஸும் பயங்கர ஒரு ஆச்சரியம், வியப்பில் அவங்கள அப்படியே அப்ளாஸ் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க, சியர் பண்ணுறாங்க. அப்போ இந்த அப்பா வந்து சொன்னாங்களாம், சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் அங்கேருந்து வந்தேன், இப்போ நீங்கள் எல்லோரும் நம்புறீங்களா நான் இந்த பில்டிங்லேருந்து மறுபடியும் அந்த சைடுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆடியன்ஸ் எல்லோரும், உங்களால் கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக உங்களால் போயிடுவீங்க, நாங்கள் சேலஞ்சே பண்ணுறோம், நாங்கள் பெட்டுக்கிட்ட கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இந்த அப்பா சொன்னாங்களாம், சரி இப்போ யார் என்னோடய தோள் மேலே ஏறி உட்கார்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆடியன்ஸ்கிட்ட கேட்டாங்களாம். ஆடியன்ஸ் பக்கத்துலேருந்து எந்த ரிப்ளையும் இல்லையாம். ஆடியன்ஸ் பார்த்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து அந்த சைடில் இருந்து அவர் பில்டிங்கில் இருந்து இந்த பக்கம் வந்ததை பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன பயம் வந்துட்டுனா, வந்துட்டார், போகும்போது கீழே விழுந்துட்டாருனா அப்படின்னு ஒருத்தரை பார்த்துக்கிட்டு பயத்தில் யாருமே முன் வரவே இல்லை. ஆனால் அவர் தோளில் ஏறி வந்த அவருடைய மகன் மட்டும் திரும்பியும் போய் அப்பா கிட்ட, அப்பா நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தோளில் ஏறினாராமா. எதனால? பிகாஸ் அந்த மகனுக்கு தெரியும் அந்த அப்பாவோட வல்லமை என்ன, திறமை என்ன. அந்த பில்டிங்கில் இருந்து இங்கே கொண்டு வந்தவருக்கு திரும்பவும் இங்கேருந்து என்னை அங்கே கொண்டு போகிறது லேசான காரியம் அப்படிங்கிறத அவன் முழுமையாக நம்பினான். ஸோ அப்போ அந்த மகனை போல் நம்மளும் அந்த பரலோக தகப்பனை நம்பி நம்மளோட பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது அந்த மகனை எப்படி அந்த தகப்பன் சுமந்து கொண்டு போனாரோ அதே போல் அந்த பரலோக தகப்பனும் நம்மளை சுமந்து கொண்டு போய் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடையிறதுக்கு, நம்மளுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராய், அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார். ஸோ நம்ம வந்து அவரோட கூட இணைந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையோடு நம்மளை யோக் பண்ணிக்கிறணும். we have to align ourselves, yoke ourselves with the word, with Jesus. அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். 1 பேதுரு 5:7 சொல்கிறபடி, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க? எது உங்களை ரொம்ப அழுத்துது? பிள்ளைகளை குறித்த கவலையா, ஃபினான்ஷியல் பேர்டனா, கடன் தொல்லையா, இல்லை நோயில் அகப்பட்டு வியாதியினால் துன்புறுத்தப்படுறீங்களா, என்ன பயத்தினால் துன்பப்படுறீங்களோ அதை எல்லாத்தையும் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பனார் அவர் இருக்கிறார். நம்மளால் தனியாக செய்ய முடியாது. லெட் அஸ் பி யோக்ட் வித் ஹிம். அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி நம்மளை எல்லாவற்றையும், அப்பா நீங்கள் பார்த்து கொள்றதுக்கு போதுமானவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா, எங்களால் எங்களோட பலத்தில் எதையுமே செய்ய முடியாதுப்பா, ஆனால் நீங்கள் விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களப்பா, நான் உன்னை விசாரிக்கிறபடினால உன்னுடைய எல்லா கவலைகளையும் நீ என்னிடத்துல வைத்து விடுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, we come unto you அப்பா, we come unto you Lord. நீங்கள் தோளில் தூக்கி எங்களை சுமக்கிறதுக்கு போதுமானவர் அப்பா. அப்பா, இதுவரையிலும் அப்பா நீ எங்களை தாங்குனீங்க, எங்களை நீங்கள் ஏந்தி வந்தீங்கப்பா, எங்களை நீங்கள் சுமந்து வந்தீங்கப்பா. அப்பா, இனிமேலும் நீ எங்களை தாங்கி நடத்துறதுக்கு போதுமானவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. ஒரு தகப்பன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமந்து வருவது போல அப்பா இந்நாள் வரையும் பா நீங்கள் எங்களை சுமந்து வந்தீங்கப்பா. அப்பா, எங்களால் முடியாதுப்பா, எங்களோட பலத்தினால அப்பா எங்களால் எதுவும் செய்ய முடியாதுப்பா. அப்பா, we become very tired, we become weary அப்பா. எங்களோட ஆத்மாக்கு அப்பா இளைப்பாறுதல் உங்களோட வார்த்தையிலேருந்து மாத்திரம்தான்ப்பா. நாங்கள் உங்களையே சார்ந்து இருக்கிறோம்ப்பா. we rely upon you for everything அப்பா, we rely upon you for everything. உங்களையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். நீங்கள் எங்களோட நல்ல அப்பா, நீ எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன் அப்பா. உங்களோட வார்த்தை அப்பா தொய்ந்து போன எங்களோட ஆத்மாவை அப்பா அது நிரப்பும் அப்பா. விடாய்த்த எங்களோட ஆத்மாவை அப்பா அது சம்பூர்ணமடை செய்யும் அப்பா. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க
ஆற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் கற்றுக் கொடுத்தப்பா இந்த வசனத்துக்காக அப்பா நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. அப்பா, நீங்கள் எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன் அப்பா. எங்களோட கவலைகளை, எங்களோட பாரங்களை, எங்களோட பயத்தை எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எங்களால் எதுவும் தனியாக செய்ய முடியாது, எங்களால் இந்த பாரத்தை சுமக்க முடியாது, நிறைய வேலைகளை என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிவ் அப் பண்ணுற சூழ்நிலைகள்லாம் வந்திருக்குது. ஆனால் நீங்கள் இப்போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் நாங்கள் எங்களை உங்களோட கூட இணைத்து கொள்ளுகிறோம். உங்களோட வார்த்தையோடு கூட நாங்கள் எங்களை இணைத்து கொள்ளுகிறோம். உங்கள் வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு வல்லமை உள்ளது, அது எங்களுக்கு போதுமானது. நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு அது காண்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இதுதான் வழி, இதில் நடன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை அது கற்றுக் கொடுக்கும். எங்களோட திராணியில் அப்பா நாங்கள் செய்யும் பொழுது எங்களால் இது செய்ய முடியலப்பா. ஆனால் இன்னைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி we align ourselves with you, we are yoking ourselves with you, we simply join our lives with you, because நீங்கள் எங்களை விசாரிக்கிற நல்ல அப்பா. எங்களுடைய எல்லா கவலைகளையும் எங்களுடைய எல்லா பாரத்தையும் நாங்கள் உங்களிடத்துல இறக்கி வச்சுட்டோம். நீங்கள் எங்களை தோளில் தூக்கி சுமந்து வந்திருக்கீங்க இது வரைக்கும் அப்பா. இனிமேலும் அப்பா நீங்கள் எங்களை தாங்கிடுவீங்க. எங்களை நடத்துறதுக்கு நீங்கள் போதுமானவராக நீங்கள் இருக்கிறீங்க. நன்றி அப்பா. எங்களோட கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையில் நாங்கள் உங்களிடத்துல வருகிறோம். என்ன பயத்தோட, என்ன பாரத்தோட, என்ன கவலையோட இதை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய எல்லா பாரத்தையும் நீங்கள் விசாரிக்கிறீங்க, எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. அவங்களுடைய எல்லா குறைவுகளையும் அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்கள் நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. எந்த வியாதியில் அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் உங்களுடைய வார்த்தை அவங்கள சுகமாக்குவதற்காக உமக்கு நன்றி. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளைகளிலே அப்பா அவங்க எந்த பயத்தில், எந்த வியாதியில் குறித்து அவங்க யோசித்து கொண்டிருக்கிறாங்களோ, எது அவங்கள அழுத்தி கொண்டு இருக்குதோ அதை குறித்து நாங்கள் உங்களிடத்துல வர்றோம்ப்பா. உங்களோட வார்த்தை அப்பா அவங்கள குணமாக்குவதற்காக உமக்கு நன்றி. அவங்களுக்கு சகாயம் செய்வதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா. முற்றிலுமாய் அப்பா ஒவ்வொரு காரியத்தையும், எங்களை அச்சுறுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். தற்போது இருக்கிற இந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எங்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையாக இருக்கட்டும்,
வெளியில் போகும்பொழுதும் வரும்பொழுதும் அப்பா நாங்கள் உங்களையே எங்கள் கூட நாங்கள் இணைத்து கொள்ளுகிறோம். உங்கள் வார்த்தை சொல்லுகிறபடி வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாயும் பொழுது இதுதான் வழி, இதில் நடன்னு சொல்லி உங்களோட வார்த்தை எங்களை தேற்றும் அப்பா. நன்றி, தேங்க்யூ அப்பா. அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு கரத்தில் அப்பா ஒப்பு கொடுத்து நாங்கள் இளைப்பாடுறோம். ஏன்னா நீங்கள் எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறதுனால நாங்கள் இளைப்பாடுறோம். எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். So let us continue to be yoked with him and yoked with his word. Trust in him and rest in him. அவரை நம்பி நாம் இளைப்பாறுவோம். God bless you.